இப்ப எங்க பார்த்தாலும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் கேன்சல் ஆயிருச்சு, இண்டிகோ ஏர்லைன்ஸ் டிலே ஆயிருச்சு, இண்டிகோ இந்த ஒரு பேர் தான் கேட்டுட்டு இருக்கோம். நான் அத பத்தி பேச வரலங்க. நம்ம ஒரு 7 வருஷம் பின்னாடி போய் பார்ப்போமா? 27 மே 2017 அருமையான காலை பொழுதுங்க. பிரிட்டன் ஏர்லைன்ஸ்ல எல்லாரும் பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நடந்து வராரு. ராமன் ஆண்டாலும், ராவணன் ஆனாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நடந்து வராரு, உயர பார்க்குறாரு. என்னடா இது புதுசா இருக்குது, நம்ம கண்ணுல இதுவரை சிக்குனது இல்லையே. புடுங்கி பார்ப்போமா அப்படின்னு புடுங்கிட்டாருங்க. அவர் புடுங்கினதுல பிரிட்டன் ஏர்லைன்ஸ் மொத்தமா அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிக்குது. ஃபுல் பிளாக் அவுட். சத்தம் மட்டும்தான் கேட்குது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. புடுங்கின அவருக்கும் தெரியல. அவர் என்னமோ பண்ணி திருப்பி மாட்ட பார்க்குறாரு, மாட்டுறாரு. ஆனாகும்னு பார்த்தா ஆனாகலங்க. பிரிட்டன் ஏர்லைன்ஸோட கஸ்டமர்ஸ் ஏர்போர்ட் ஃபுல்லா சுத்துறாங்கங்க. அவங்க டேட்டா என்னாச்சுன்னு தெரியல. அவங்க புக்கிங் ஸ்டேட்டஸ் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எந்த அஃபிஷியல்ஸ பார்த்தாலும் கேட்கறாங்க. என் புக்கிங் ஸ்டேட்டஸ் என்னாச்சு சார்? இப்படி போக இந்த டேட்டா பிரீச்ச யூஸ் பண்ணி ஹேக்கர்ஸ் ஃபுல்லா பிரிட்டன் ஏர்லைன்ஸ் கன்சியூமர்ஸ் டேட்டாலருந்து காசு எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கங்க. இப்படி போகுது. நிலைமை 2 நாள் வரை இப்படி எடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல், எவ்ரி புக்கிங் ஸ்டாப். பிரிட்டன் ஏர்லைன்ஸ் ஸ்டாப் ஃபார் 2 டேஸ். 2 நாளுக்கு அப்புறம் பிரிட்டன் ஏர்லைன்ஸ் அவங்க ஃபங்ஷன்ஸ நார்மல் லெவலுக்கு கொண்டு வராங்கங்க. ஆனா, அந்த நார்மலைஸ்ட் ஆகுறதுக்கு மட்டும் ₹1000 கோடி லாஸ அவங்க ஃபேஸ் பண்றாங்கங்க. ஸோ இதனால பிராண்ட் ஓனர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேங்க. நம்ம பிராண்ட எவ்வளோ தூரம் பில்ட் பண்றோம்ன்றது முக்கியம் தான். ஆனா, அதோடைய ட்ரஸ்ட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம மெயின்டெயின் பண்றோம்ன்றது தான் முக்கியங்க. தேங்க் யூங்க. நான் உங்க ராகுல். பாய்.